இப்பொழுது நாம் ஆதியாகமத்திலே முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே ஏலோஹீம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏலோஹீம் என்பது எபிரேய மொழியிலே கடவுளை குறிக்கும் சொல். அது பன்மையாய் வருகிறது. எனவே கடவுள்கள் என்பது போல பேசப்பட்டுள்ளது. எனவே கடவுள் பன்மையான ஆழ் தத்துவங்களை உடைய ஒரே கடவுளாய் இருக்கிறார். அவரே தேவன். அது சரி, சிலர் வாதிடுவது போல கடவுள் என்பது தவறானது, தேவன் என்பது சரியானது என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்டதான மொழிபெயர்ப்பு வார்த்தைகளை வைத்து நாம் அதையே மேன்மை பாராட்டக்கூடாது. கடவுள் என்று சொன்னாலும் அவர்தான், தேவன் என்று சொன்னாலும் அவர்தான். எளிய மக்களுக்கு புரியும்படி கடவுள். மத ரீதியாக, கிறிஸ்தவ மத ரீதியாக அறிவுடையவர்கள் தேவன் என்று விளங்கிக் கொள்ளுகிறார்கள். மற்றவர்கள் எப்படி விளங்கிக் கொள்ளுவார்கள்? ஆகவே எப்படி கடவுள் என்று சொல்வது சரியில்லை என்று சிலர் வாதிடுவார்களோ, அதே போல் தேவன் என்று சொல்வதிலும் அவருடைய நாமத்தை எபிரேய மொழி உச்சரிப்பில் சொல்வது சிறந்ததென்று நான் கருதுகிறேன். இங்கே வேதாகமத்தில் யாவே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, யெகோவா அல்ல. யெகோவா என்பது இஸ்ரவேலர் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வார்த்தை உச்சரிப்பு. யாவே என்பதை வார்த்தையினால் உச்சரிக்கக்கூடாது என்பதற்காக யெகோவா என்று அழைத்தார்கள். ஏன் யாவே என்பதை உச்சரிக்கக்கூடாது என்று எண்ணினார்கள்? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் உச்சரிக்கவில்லை. அதை பிரதி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறை அந்த வார்த்தை எழுதும் பொழுதும் தாங்கள் குளித்து தங்களை சுத்தம் பண்ணி கொண்டுதான் எழுதுவார்கள் என்று சொல்வார்கள். அதன் மூலமாகவே யாவே என்கிற வார்த்தை அதனுடைய உச்சரிப்பு தெரியாமல் போனது. ஏனென்றால் உயிரெழுத்து மட்டுமுள்ள அந்த யாவே எபிரேய மொழியில் உச்சரிக்கப்படாமல் போனதால் யஹ்வஹ் அல்லது சைலண்டை உச்சரித்தால் யவ் என்று வரும். அது யாவா, யாவே, யாவோ எந்த உச்சரிப்பில் வரும் என்பது தெரியாது. ஆனால் யூதர்களின் பாரம்பரியத்தையும் அந்த வேதத்தின் இரகசியங்களையும் ஆராய்ந்து பார்த்தவர்கள் யாவே என்று வரும் என்று எண்ணுகிறார்கள். எனவே அந்த உச்சரிப்பு யாவே என்பதே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதை அவர்கள் உச்சரிப்பதில்லை. ஏனென்றால் எபிரேய மொழியில் யாவே என்பது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையான நானே அப்படி என்கிறதான வார்த்தையை குறிக்கும். தேவன் தன்னை தாம் ஒருவராய் இருந்த பொழுது அவருக்கு அழைப்பதற்கென்று பெயர் தேவைப்படவில்லை. மோசே கேட்ட பொழுது அவனுக்காக அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டியதாக இருந்ததினால், அவருக்கு அதன் முன் பெயர் இல்லாததால், அவர் மனித சம்பந்தமான இந்த பெயரிட்டு அழைக்கும் முறையில் இல்லாததால் என்னவோ அவர் நானே என்று சொன்னதுதான் எபிரேய மொழியிலே யாவே என்று வருகிறது. அவர் நானே என்று சொன்ன வார்த்தையை இன்றளவும் எபிரேயர்கள் உச்சரிக்காமல் நானே என்று தங்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு புதிய வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டார்கள். எனவே காலகாலமாய் தேவன் நானே என்று சொன்னதே அவருடைய நாமமாயிற்று. அதுதான் இருக்கிறவராக இருக்கிறேன் ஐ ஆம், தட் இஸ் நானே அந்த வார்த்தை. எனவே அந்த யாவே என்கிற நாமம் நானே என்று சொன்ன எபிரேய மொழியிலே யாவே என்று தேவன் சொன்னதால், அதாவது யாவே என்று தன்னை சொன்னதால் அந்த வார்த்தை தேவனுடைய நாமமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை யூதர்கள் யாரும் உச்சரிக்கவில்லை.
அவர்கள் தங்களை குறிப்பிடும் நானே என்பதற்கு வேறு வார்த்தையை ஏற்படுத்தி கொண்டார்கள். எனவே இதுவே அவருடைய நாமம். தேவனும் ஒரு இடத்தில் சொல்கிறார், இதுவே என்னுடைய நாமம், இதுவே என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார். எனவே அந்த நாமத்தை அவர்கள் உச்சரிக்கவில்லை. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது என்பதற்கான கருத்தாக இருந்தாலும் எந்த மனிதனும் அந்த வார்த்தையை எபிரேய மொழியிலே உச்சரிக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய நாமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நானே என்று சொல்லும் பொழுது நான் கடவுள் என்கிற அர்த்தத்தில் வரும். எனவே அது கடவுளுடைய நாமமாய், கடவுளே தன்னை பற்றி சொல்லிய வார்த்தையாய், அதை யாரும் உச்சரிக்கக்கூடாத ஒரு வார்த்தையாய், அதை உச்சரிக்கிறவர்கள் கல்லறியப்படுவார்கள், தேவதூஷணம் சொன்னார்கள் என்று எண்ணப்படத்தக்க வார்த்தையாய், அதை உச்சரிக்காமல் பாதுகாப்பாய் இருந்தது என்று சரித்திர வரலாற்று பின்னணியிலே தெரிகிறது. எனவே யாரும் யாவே என்று சொல்லவில்லை. அது தேவனை குறிக்கும் ஞாபகமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த வார்த்தையின் மூலம் நானே இருக்கிறவராக இருக்கிறேன், நானே அயம் என்கிற வார்த்தையின் பொருளை தருவதால் அதை யாராலும் சொல்லவில்லை. இதுவே தேவனுடைய நாமமாய் இருந்தது. அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். அவரே உலகத்தை உண்டாக்கினவர். அவருடைய இன்னொரு நாமமே ஏலோஹீம், இன்னொரு நாமமே அடோனாய், இன்னொரு நாமமே எல். அவருடைய குணாதிசயங்களை கொண்டு யாவே ஷம்மா, யாவே ரூவா, யாவே ஈரே, யாவே ஷாலோம், இன்னும் பல பெயர்கள் மூலமொழி வேதாகமத்திலே உள்ளது. அவையெல்லாம் தகுந்த அர்த்தங்களை உடைய வார்த்தைகளானதால் தமிழிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கர்த்தருடைய குணாதிசயங்கள் அடங்கிய இந்த வார்த்தைகளை அவருடைய நாமமாக எடுத்துக்கொண்டால் யாவே ஷம்மா, யாவே ஈரே, யாவே நிசி என்று சொல்லலாம்.